வெளியிலயே கார் ஷெட்டுக்கு வெளியிலயே உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொன்னோம். அவரு சாப்பிட்ட விதம் தாங்க, அப்படி ஒரு பருக்க கீழே விழுந்தாலும் கூட அதை எடுத்து சாப்பிட்டுருவாரு. அது சாப்பிடுறதையே என்ன பண்ணாரு, இப்படி கையை தூக்கி அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்க, 2 கையை தூக்கி, அது போல அப்படியே வந்து அப்படியே 2-3 தரம் பண்ணாரு அவரு. அம்மா சொன்னாங்க அதுக்கு வந்து கொடிவேர் கடலை, அவுல், பாதாம் பருப்பு, முந்திரி, இது 4ஐயும் பொடி பண்ணி ஆட்டுப்பால்ல கலந்து குடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் இப்போ எல்லாருடைய போன்லயே வந்து அம்மாவுடைய இதுதான் ஓபன் பண்ணினாலே அம்மாவுடைய இது வரும். அருள்வாக்கு, அம்மா சொல்றது, அம்மா நடக்கிறது, அம்மா ஆசீர்வாதம் பண்றது எல்லாமே வந்துட்டே இருக்கிறதுனால பக்தர்களுடைய அம்மா இல்ல, அம்மாவை பார்க்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் வந்து அது பெரிய அளவுல பாதிக்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப துணை புரியறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அது படிக்கும் போதும் அம்மா வந்து நமக்கு தமிழ் மந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட் புரியும், நீங்க அதை சொல்லும் போது பொருள் உணர்ந்து சொல்றீங்க. ஆனா அம்மா வந்து பெரும் கருணை கொண்டு நிறைய பேருக்கு வந்து சமஸ்கிருதத்தை புரிஞ்சுக்க முடியாது. சோ இந்த தமிழ் மந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இத படிக்கும் போதும் அதை படிக்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வித்தியாசம் உணர முடிந்ததா? எப்படி நீங்க சகஸ்ரநாமமே தமிழ்ல இருக்கு, தமிழ்ல அர்ச்சனைக்கு இருக்கு. அப்படி அதை வச்சுதான் நான் அர்ச்சனை பண்ணுவேன். சான்ஸ்கிரிட் வந்து எனக்கு படிக்க தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது. அதனால நாங்க வந்து நானும் எங்க அம்மாவுமா வந்து அந்த அப்போ இப்போ அதெல்லாம் கூட அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நினைப்புல கூட இல்லை. ஆனா அது கேட்கும்பொழுது ஞாபகம் ஒரு கூடவே சொல்லுவேன், அவ்வளவுதான் தெரியும். இப்போ மத்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. நானும் எங்க அம்மாவும் வந்து அந்த 100 பாட்டுக்கு 100 ராகம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதை கத்துண்டோம் நாங்க அப்போ. அதனால அது பேர்ல ஒரு ஈடுபாட்டுல அந்த அர்ச்சனையெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஆனா அம்மாட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அதனுடைய தொடர்புகள் எல்லாம் விட இது நமக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. அம்மாவுடைய வழிபாடும் அம்மாவுடைய வழிமுறைகளும் ரொம்ப என்னவோ மனதுக்கு பிடித்திருந்தது. அதனால அந்த வழிமுறையில முழுமையா செலுத்த. இப்போ இந்த அம்மா கொடுத்திருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள், மந்திர நூல்ல இருக்கக்கூடிய மந்திரங்கள் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படித்தால் நல்லதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நானே இங்க வந்து நிப்பேன், நீ வேண்டியதை வேண்டியவாறு கொடுப்பேன்னு. அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நீங்க காலங்கத்தால விடியற்காலை எழுந்து மந்திரம் படிப்பதுண்டா? விடியற்காலை 1008 நாள் தொடர்ந்து படிச்சிருக்கேன். 1008 நாள் படிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள். ஆனா 1008 தினசரி படிச்சிருவேன். அந்த விடிகாலையில எழுந்து படிக்கிறதுங்கிறது அந்த தொடர்ந்து 1008 நாட்கள் ஆனால் நீங்க படிச்சிருக்கேன். அப்போ அது அந்த சமயத்துல வந்து என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் வந்து தடப்பட்டுட்டே இருந்தது. அதுக்கோசரம் நானு அத மனசுல நினைச்சுப்பேன். காலையில் சங்கல்பம் பண்ணும் பொழுதே நிறைய சங்கல்பங்கள்லாம் இருக்கும். சங்கல்பம் சொல்லிட்டு தான் 1008 ஆரம்பிப்போம். அதுல வந்து சக்தி படத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம், கூட இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணும் பொழுது இவனுடைய சங்கல்பத்தையும் நல்லபடியா அவனுக்கு திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னுட்டு பண்ணும் பொழுது அந்த 1008 நாள் அதுக்கு அம்மா வந்து அதுக்கு இருந்த தடைய நீக்கிறதுக்கு ஒரு உபாயமும் சொல்லி கொடுத்தாங்க. அது கனவுல வந்து அம்மா சொன்னாங்க. சொல்லி அந்த தடைய நீக்கிறதுக்கு உபாயத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அவனுடைய திருமணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க. இது பண்ணி அது மாதிரி நிறைய நான் வேண்டின மற்றவர்களுக்காக வேண்டின விஷயங்களை அம்மா நிறைய அதுல நடத்தி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பொதுநல நோக்கம் வேண்டும்னு அம்மா சொல்ற மாதிரி. ஆமா, அத வந்து அம்மா நிறைய நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப வெடிகாலம்பரை படிக்காட்டாலும் எப்போ மந்திரம் படிச்சாலும் அந்த சங்கல்பங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பேன் நானு. எங்க வீட்டுல என் பையன் வெடிகாலம்பரை எழுந்து படிப்பான், என் பொண்ணு வெடிகாலம்பரை எழுந்து படிக்கிறா. அவங்களுக்கெல்லாமும் அம்மா நிறைய காட்சி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து அந்த வெடிகாலம்பர நேரத்துல அவங்களுக்கு அத நான் சொல்றதை விட அவங்களா எப்பவாவது ஒரு சமயம் கிடைக்கும் பொழுது அவங்களையே நான் சொல்ல வச்சாதான். ஏன்னா எந்த ஒரு காரியமும் அனுபவிச்சாதான் அது வந்து நல்லா இருக்கும்.
அடுத்தவங்க சொன்னாங்கன்னு நம்ம சொல்லும்பொழுது கேட்கறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. பட் அனுபவிச்சவங்களே சொல்லும் பொழுது அதுக்கு மகிமை அதிகம். அதனால அவங்களுக்கு ஒரு சமயம் எப்போ கிடைக்கிறதோ, இது மட்டும் அனுபவம் இல்லை, எவ்வளவோ அனுபவங்கள், எனக்கு மீறிய அனுபவங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. என்னை விட பக்தியாவும் என்னை விட உண்மையாவும் அங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் அம்மா அவளுக்கு தான் எல்லாமே சேர்ந்தது. அவளாலதான் அது. ஏன்னா அந்த குழந்தை நாங்க சொன்னேன் இல்லையா, முதல்ல மன்றத்துக்கு போனேன்னு. அப்பவே நான் வந்து அந்த மன்றத்துக்கு போகும் பொழுது சாயங்காலம் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா அவங்க டியூஷன்லாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு அவங்களுக்கு கிடையாது. எல்லாம் கூடவே ஸ்கூல்ல இருந்து வந்ததோ டிஃபனை கொடுத்து கையோட மன்றத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன். நான் அப்பவே அந்த 2 பேரையும் கூட்டின்னு போயிடுவேன். என் மச்சினர் பையன் கூட இருந்தான், அவனையும் கூட கூட்டின்னு போயிடுவோம். அதனால அந்த மன்றத்துல போய் ராத்திரி 9 மணிக்கு மேல ஆகும் வரத்துக்கு. அத்தனை நேரம் அவங்க விளையாடுறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களோ என்னமோ பண்ணட்டும், ஆனா மன்றத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கூட்டின்னு போயிடுவேன். அதனுடைய பலனை வந்து நானு இன்னைக்கு ரொம்பவே அனுபவிக்கிறேன். அவர்கள் அம்மாட்ட ஈடுபாட்டோட இருக்கிறதுக்கும், அவங்க குழந்தைகளை இன்னைக்கு நல்ல முறையில அதே போல அம்மாட்ட ஈடுபடுத்தி அவங்க கொண்டு போறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுடைய எவ்வளவு பெரிய கருணையா இருந்த. ஏன்னா எத்தனைதான் நம்ம சொன்னாலும் பெற்ற தாய் தந்தையர்கள் சொன்னாதான் அந்த குழந்தைக கேட்கும். கண்டிப்பா. அதனால அவங்க இப்ப இன்னைக்கு வந்து அவங்க குழந்தைகளை அம்மாட்ட முழுமையா ஈடுபடுத்திட்டு வராங்க. அதுக்கு வந்து அம்மா அவங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் அந்த வயசுலயே மன்றத்துக்கு வரணும் அப்படிங்கறத கொடுத்ததுனால, அப்போல இருந்து அதனால அவங்களுக்கு மன்றத்துல நடக்கிறதெல்லாம் தெரியும், என்ன பண்றோங்கிறது தெரியும், நம்ம எப்படி இருக்கோங்கிறது தெரியும். எல்லாமே தெரியறதுனால அவங்களுக்கு அம்மாவை பத்தி முழுமையா அவங்களுக்கு புரியறதுக்கு அம்மா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இப்போ மேல்மருவத்தூருக்கு வரக்கூடிய எத்தனையோ பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு, அதாவது எங்கெங்கயோ போய் அலைஞ்சு திரிஞ்சு எந்த இடத்துலயும் இந்த நோய்க்கான தீர்வு இல்லை, மருந்து இல்லை அப்படின்னு வந்திருக்கும் போது அம்மா கொடுத்த மருந்தால் பரிபூர்ண குணம் பெற்றவர்கள் ஏராளமானவங்க. அந்த மாதிரி உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அம்மா மருந்து சொல்லி இது தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு வியாதி குணமான ஒரு நிகழ்வை சொல்ல முடியுமா? முதல் என் கணவர் வந்து ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு இது, அவருக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தரம் ஒரு தலைவலி வந்துடும், இந்த மைக்ரைன் மாதிரி. அப்போ தலைவலி வந்ததுன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப பாடா படுத்திட்டாரு. ஒண்ணுமே சாப்பிடவும் முடியாது. ஒரு தண்ணி குடிச்சா கூட ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதையும் வந்து தாங்கிக்க கூடிய ஒரு பொறுமையும் கிடையாது. அதனால கொஞ்ச நாளே கத்தி கதவடைச்சு எல்லாரையும் இது பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர் அவரு. அதனால அப்படி இருக்கும் பொழுது அம்மாட்ட அந்த தரம் போகும் பொழுது அம்மாட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி தலைவலி வரதம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்க, அதுக்கு வந்து கொடிவேர் கடலை, அவுல், பாதாம் பருப்பு, முந்திரி, இது 4ஐயும் பொடி பண்ணி ஆட்டுப்பால்ல கலந்து குடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கோசரமே நாங்க என்ன பண்ணோம், ஆடு வாங்கி ஒருத்தட்ட கொடுத்து வச்சிருந்து அவர்கிட்ட தினம் பாலை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் ஆடை வளர்க்க சொல்லி, பக்கத்திலேயே இருந்தவர் ஆடை வளர்க்க சொல்லி ஆட்டுக்கு தேவையான தீவனத்துக்கு உண்டான காசுகளை எல்லாம் கொடுத்து அப்படி கொண்டு வந்து கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவலி சரியா போச்சு. அது ஆமா, முற்றிலும் குணமாயிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அம்மா சொல்ற நிறைய மருந்துல அந்த ஆட்டுப்பால் சொல்லுவாங்க அம்மா. அது போல இருந்தது. அப்புறம் முக்கியமா இன்னொன்னு என்னன்னாக்க, என் மாமனார் அவர் வந்து 89 வயசுலதான் தவறினாரு. அது 87 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து கால்ல வந்து புண்ணு வந்துடுது. புண்ணு வந்ததுன்னா அவருக்கு எந்த விதமான சுகரோ பிரஷரோ கடைசி வரைக்கும் இல்லை. ஆனாலும் அந்த ஏஜ் ஃபேக்ட்னால அவருக்கு அந்த ரத்த குறைவுனாலேயோ ஃப்ளோ சரியா இல்லாதனாலேயோ என்னமோ அந்த காலில் வந்து புண்ணு வந்துடுது. புண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்பப்போ அது கால் இதாயிக்கும், புண்ணாயிக்கும். அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவோம். அப்படியே இருக்கும்பொழுது ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, கட்டை விரலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் வேற வழி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது அது எடுத்தது கூட அவருக்கு தெரியாது. கட்டை விரல் எடுத்துட்டாங்கிறதே அவருக்கு தெரியாது. அவ்வளோ இதாத்தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரியாகும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் அது மேல 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 அப்படி ஏறின்னு வந்துடுது. ஏறி வந்து இந்த முழங்காலுக்கு கீழ் வரைக்கும் அந்த புண்ணு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபடியும் டாக்டர்கிட்ட போகும்பொழுது என்ன சொன்னாங்க, அது ரொம்ப புறையோடி எடுத்து
அதனால வந்து அதை இந்த தொடையோட அவருக்கு கட் பண்ணி தான் ஆகணும். காலை வெட்டி எடுக்கணும். எடுக்கணும், வேற வழியே கிடையாது. ஆனா இப்படியே நீங்க வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் இதுதான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க முடிவு பண்ணி உடனடியா கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க நீங்க அப்படின்னாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு ஒரே வழி அம்மாட்ட கேட்கறது மட்டும்தான். ஏன்னா அதுக்கு முன்னால இருந்தே பல விஷயங்களை நம்ம அம்மாட்ட கேட்டு 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 எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அனுபவம் இருக்கு நமக்கு. சரின்ட்டு உடனே அன்னைக்கே புறப்பட்டா. அப்ப நான் ராவோட ராவா டாக்டரை பார்த்துட்டு நாளைக்கு வரேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி மருவத்தூர் வந்து மறுநாள் பாத பூஜையில, அப்போ குரு அம்மாட்ட பாத பூஜையில தான் சொன்னேன் இந்த மாதிரின்னு. மாமனாருக்கு ரொம்ப கால் இதா இருக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் வந்து இந்த மாதிரி காலை வெட்டணும்னு சொல்லிட்டாரு. இந்த வயசுல என்ன பண்றதுன்னு தெரியலம்மா அவருக்கு அப்படின்னும் போது, அதுவா சரி நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போக வேண்டாம், நீயே வீட்டுல வச்சு ஒரு வாரம் பாரு, நீயே பாத்துக்கோ, அடுத்த வாரம் வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அந்த ஒரு வாரம் முழுக்க அவருக்கு இப்படி காலை நகுத்தினாலே அப்படி கொட கொட கொடன்னு கொட்டும், ரத்தமும் சீயமும் அப்படி கொட்டும். மேலெல்லாம் எறும்பு ஊறிண்டே இருக்கும். அவருக்கு தெரியாது அதெல்லாம் கூட. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாதான் இருந்தாரு. ஆமா, அப்படி மோசமாதான் இருந்தாரு ரொம்ப. அப்போ சரின்னு அந்த ஒரு வாரம் மட்டும் எங்க அம்மாவும் நானுமா தான் அவரு காலெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு டேட்டால் போட்டு தொடச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படா அடுத்த வாரம் வரும்னு காத்து இருந்தா அடுத்த வாரம் மறுபடியும் வந்து அம்மா வர சொன்ன நாள்ல கிளம்பி போனேன். போனதும் அம்மாட்ட போனதுமே அம்மா சொன்னாங்க, என்ன மாமனார் எப்படி இருக்காங்க அப்படின்னா. அம்மா நீங்க சொன்னபடி பார்த்துருந்தாமா இருக்கே, ரொம்ப மோசமாதாம்மா இருக்கு அப்படின்னு. சரி சரி ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீயே இந்த அரிசி களைஞ்ச கழநீர் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் புளிய போட்டு நல்லா கொதிக்க வை. கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊத்தி கழுவி விட்டுட்டு நீ என்ன போடுறியோ அதையே போடு அப்படின்னாங்க. அதாவது அந்த இங்கிலீஷ் மெடிசன் இதை கழுவி விட்டுட்டு அந்த இங்கிலீஷ் மெடிசன் போடு அப்படின்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு வந்து அது பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும். சொன்னா எந்த அளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. அம்மாவை பத்தி புரிஞ்சுண்டவங்களுக்கு கண்டிப்பா அதுல நம்பிக்கை இருக்கும். எத்தனை நாள் அந்த மருந்து போட்டீங்க? 3 நாள் போட்டேங்க. அப்படி பட்டு போல ஆயிடுதுங்க காலு. நம்ம ஒரு காயம் பட்டாலோ ஒரு புண்ணு வந்தாலோ எப்படி ஒரு தழும்பு இருக்கும், ஒரு லேசா அந்த ஒரு பிரவுன் கலரா ஸ்கின் ஆகும், அந்த மாதிரி ஒரு 3ஆவது நாள் அந்த மாதிரி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கடைசி வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் அந்த கால் பிரச்சனையே வரல. அவரு அந்த கடைசி வரைக்கும் கூட சொல்லிட்டே இருப்பாரு. அடிக்கடி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, நல்ல காரியம் பண்ணினேடா நீயே, அடிகளார கேட்டு என் காலை வெட்டாம இருந்தியே, அதுவே உனக்கு புண்ணியம் போ அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப அதை சொல்லிகிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து அவன் 12th படிக்கிறான். அப்போ 12th படிக்கும் பொழுது இந்த காது பிரச்சனை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி காது வலி வந்துடும். காது வலி வந்து வந்து இது பண்ணிட்டே இருக்கும். சரி அப்போ 12th வேற, காதுல இருந்து அப்படியே பஞ்சு வச்சா கொஞ்ச நாழி தான் அப்படியே நனைஞ்சு போயிடும். ஸ்கூலுக்கெல்லாம் அப்படியே தான் வச்சுன்னு போவான். சரி +2 வேற எழுதணுமே, இப்படி காது வருமா, சீழ் வரும் இப்படியே காதுல இருந்து. அதனால என்ன பண்றது, +2 வேற ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு முன்னால டாக்டரை பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயம்புத்தூர்ல இருந்த இஎன்டி டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட அப்போ மாலை போட்டுக்கிற சமயம், மாலை போட்டுக்கணும். முதல் நாளே மாலை போட்டுட்டோம். மறுநாள் போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து என்ன சொன்னாரு, அவர் பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால நீங்க வந்து நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிடுங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. மாலை போட்டுண்டாச்சு, இருமுடி செலுத்தி ஆகணும், உடனடியா ஆப்ரேஷன் பண்ணுனா எப்படி பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நாங்க டாக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போறோம், போயிட்டு வந்துட்டு நான் ஆப்ரேஷனுக்கு வந்துடுறேன் ஒரு 2 நாள் அப்படின்னு. அவர் கண்டபடி திட்டுறாரு, நீ டாக்டரா நான் டாக்டரா, நான் சொல்றத நீ கேப்பியா, நீ சொல்றத கேப்பியான்னு. சரி சரி வரோம்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு திரும்பி வந்துட்டு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல விடு, கோவிலுக்கு போயிடுவோம், அம்மாவை பார்த்துட்டு வந்து பண்ணிக்கலாம், திட்டினா திட்டிட்டு போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருமுடி போட்டுட்டு அம்மாவை பார்க்க போறோம். அப்ப அம்மாட்ட பாத பூஜையில தான் அம்மாட்ட கேட்கறோம், இந்த மாதிரி காது அவனுக்கு ரொம்ப இதா இருக்குமா, காது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அம்மா மௌனம் தான் அன்னைக்கு. அம்மா பேசல. அப்போ அம்மா சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு காமிச்சாங்க. ஆனா அந்த டாக்டர்கிட்ட இருந்து வந்து அடுத்த நாள் இருமுடி செலுத்தின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் அவனுக்கு அந்த காது பிரச்சனையே இல்ல. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா மௌனத்தில் தான் இருந்தாங்க. சர்ஜரி பண்ணாம அம்மா வந்து
மௌனமாக இருந்து நான் பாத்துக்கிறேன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சொல்லி அருளை கொடுத்து. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவனுக்கு 50 வயசு ஆயாச்சு. ஆனாலும் இன்னை வரைக்கும் அவனுக்கு அம்மா அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. அம்மா நான் பாத்துக்கிறேங்கிறத கடைசி வரைக்கும் அம்மா பாத்துக்கிறாங்க. அம்மா சொன்ன வார்த்தை அது அப்படிதான். இது வேணும். இப்போ நீங்க தொண்டு பண்ணும்போது, மந்திரம் படிக்கும்போது, இப்ப சக்தி பீடத்துக்கு போகும்போது, பொறுப்புல இருக்கும்போது, ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு நொடியிலையும் நாம் அம்மாவினுடைய இருப்பை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய மனசுக்கு தெரியும் இந்த நிகழ்வு இது சாதாரணமா நடக்கக்கூடியது இல்ல, இத அம்மா தான் நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ அம்மா 2023ல அம்மா அக்டோபர் 19ஆம் தேதி ஓங்காரத்தினுள் உறைந்து விட்டார்கள். ஓங்காரத்தில் ஒடுங்கிய பிறகு அம்மாவினுடைய இருப்பை நீங்கள் உணர்ந்த ஒரு நிகழ்வை சொல்ல முடியுமா? அம்மா ஓங்காரத்தில் உறைந்தாலும், அதாவது ஆதிபராசக்தி மனித வடிவத்திலே வந்தார்கள். தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு ஓங்காரத்திலே உறைந்திருந்தாலும் உயிரோட்டமாக மருவத்தூரில் இருந்து இப்ப இந்த நொடி வரை நம் அனைவரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நம்மோடு இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வந்த அந்த தருணம், அதை சொல்ல முடியுமா? அது நம்ம ஒரு ஒரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம பேசுறத கேட்டுன்னு தான் இருக்காங்க, பதில் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அம்மா பலதை கனவுல சொல்லி அதுக்கு வழிமுறைகளை காட்டி கொடுக்குறாங்க. அது எல்லாமே நடந்துன்னு தான் இருக்கு. அதனால அம்மா இன்னொரு பெரிய இது என்னன்னா, அப்பெல்லாம் வெறும் இந்த ராஜ் டிவில ஒரு 15 நிமிஷம் இந்த இது காமிப்பாங்க, சக்தி யுகம்ங்கிறது வரும். அப்போ பாக்குறது தான் அம்மாவை. மத்தபடி நேர்ல போனாதான் அம்மாவை போய் பார்க்க முடியும் நம்ம. ஆனா இப்போ இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் இப்போ எல்லாருடைய போன்லயே அம்மாவுடைய இதுதான் ஓபன் பண்ணினாலே அம்மாவுடைய இது வரும். ஆமா. அதுல இப்போ அம்மா நடந்து வர்றது, அம்மா பேசுறது, அருள்வாக்கு, அம்மா சொல்றது, அம்மா நடக்கிறது, அம்மா ஆசீர்வாதம் பண்றது, அது எல்லாமே வந்துட்டே இருக்கிறதுனால பக்தர்களுடைய அம்மா இல்ல, அம்மாவை பார்க்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் எங்கேயோ ஒரு மூலையில இருக்காது. ஆனா அது பெரிய அளவுல பாதிக்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப துணை புரியறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவா இருந்தாலும் ஓபன் பண்ணும் பொழுதே அம்மாவை தெரியும் பொழுது அம்மாவை தொட்டு வணங்கிக்கிறோம், இது பண்றோம். அம்மாவுடைய அருள்வாக்குகளை தினசரி கேட்கிறோம். அம்மா நடத்தின ஆன்மீக நிகழ்வுகளை அத்தனையும் பாக்குறோம். அம்மா அந்த காளி கோவில்ல இருந்து ஆசீர்வாதம் பண்ணறத பார்த்துட்டே இருக்கும். ஒரு தரம் அருள்வாக்குல அம்மா சொன்னாங்க எனக்கு நீ ஆலயத்துக்கு வந்தேன்னா என்ன பார்க்காத, என் பாதத்தை பார்க்காத பாரு, இதெல்லாம் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட சொல்றேன் நானுன்னு சொல்லியே அம்மா சொன்னாங்க. நான் தீபாராதனை காமிக்கிறேன் இல்லையா, அந்த தீபாராதனை காமிக்கும் போது அந்த கற்பூர ஜோதி இருக்கு பாரு, அதை மட்டும் பாரு, அதுதான் என்னுடைய ஆன்மான்னு சொன்னாங்க அம்மா. இவ்வளவு பெரிய விஷயம். அதை மட்டும் அம்மா சொன்னாங்க. அதனால இப்பவும் நானு அம்மா அந்த தீபாராதனை தட்டை எடுத்துட்டு சுத்தும் போது அந்த தீபாராதனை தட்டை அந்த யூடியூப்ல வாட்ஸ்அப் எல்லாம் பார்ப்பேன். அம்மா அதை ஒரு இது சொன்னாங்க, எனக்கு ஒரு உலகம் சொல்லி கொடுத்தாங்க. நீ அதை மட்டும் பாரு, என்ன பார்க்காத, என் திருவடியை பார்க்காத, நான் கற்பூரத்தட்டை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த ஜோதியை மட்டும் பாருங்க. ஆலயத்துக்கு போனாலும் கூட போது அதை மட்டும்தான் பார்ப்பேன். அதுதான் என்னுடைய ஆன்மான்னு, அதுதான் என்னுடைய ஆன்மான்னு சொன்னாங்க அம்மா. எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த ஓங்காரத்தில் ஒடுங்கிய பிறகு உங்களுக்கு அம்மா கொடுத்த ஒரு அனுபவம், அது முக்கியமா சொல்லணும்னா, நிறைய அம்மா இது பண்ணியிருக்காங்க, கனவுல எல்லாம் நடத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா அம்மா முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, கடந்த நவராத்திரி 25 நவராத்திரி அம்மா ஓங்காரத்துல அமர்ந்த நாள், அந்த பஞ்சமி நாள் இந்த வாரம் வந்த போது ஒரு வெள்ளிக்கிழமையில வந்தது. அப்போ முதல் நாளே நாங்க அம்மாவுடைய ஓங்காரத்துல அம்மா அமர்ந்த நாளாச்சே, ஏதாவது பண்ணணும். அடிக்கடி அன்னதானம் பண்ணுவோம் நாங்க இங்க வீட்லயே பண்ணி கொண்டு போய் கோயம்பேடுல கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். நாங்க வீட்டளவுக்கு என்ன முடியுமோ, எவ்வளவு தூரம் என்னால பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணுவேன். பண்ணிட்டு கொண்டு போய் கோயம்பேடுல கொண்டு கொடுத்துட்டு வந்துருவோம். அது மாதிரியாவது பண்ணலாம்னு பார்த்தாக்க வெள்ளிக்கிழமை நீங்க யாருமே இருக்க மாட்டேன், நீங்க எல்லாரும் வேற போயிடுவேன், எப்படி என்னால் தனியா பண்ணறது பண்ணிடுவேன், கொண்டு போய் கொடுக்கறது யாரு, எப்படி தூக்கின்னு போறது
அப்படின்னு சொல்லி முதல் நாளே எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இப்போ பார்க்கலாம், போய் என்ன முடியறதோ பார்த்துக்கலாம், அம்மா எப்படி வழி விடுவியோ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இருந்தாலும் காலையில எழுந்ததுல இருந்து மனசு கேட்க மாட்டேங்கிறது. ஒண்ணும் பண்ணாம இருக்கோமே, ஒண்ணும் பண்ணாம இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது. சரி புளிச்சுட்டு என்ன பண்ணேன், ரைஸ் குக்கர்ல சாதம் மட்டும் வச்சிருந்தேன். அரிசியை மட்டும் போட்டு சாதம் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். சரி பார்க்கலாம், யாராவது இல்லாட்டா வாசல்ல யாராவது வந்தாலும் கூட ஏதாவது வேணா கொடுத்துடலாம், கொடுக்காம இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா ரொம்ப பண்ணலையேங்கிறது ஒரு என்னமோ ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. அதனால சாதம் மட்டும் வச்சுட்டு ரெகுலர் பூஜையெல்லாம் பண்ணி நவராத்திரி பூஜையெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிக்கும் பொழுது மணி ஆயிடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 12, 12:30 மேல ஆயிடுத்து. அதனால சரின்னு சொல்லி பூஜையை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை திருஷ்டி சுத்தணும் அப்படின்னு சொல்லி திருஷ்டி சுத்தறதுக்கோசரம் வெளியில வரும்போது கரெக்டா நான் அந்த திருஷ்டி தீபாரம் தட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி கதவு கிட்ட வரத்துக்கும் எங்க இருந்தோ ஒரு பெரியவர் ஒருத்தர் அவ்வளோ வேகமா வந்தவர் என்ன பண்ணார், சாப்பாடு போடு, சாப்பாடு போடு, சாப்பாடு போடு இன்னைக்கு அப்படின்னுட்டு ரொம்ப ஒரு அதிகார தோரணையில சொன்னாரு. என்னடா சாப்பாடு கேக்குறாரே, நம்ம இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே, சமையலே பண்ணலையே, சாதம் சாதம் மட்டும் தானே வச்சிருக்கோம், இவர் இவ்வளவு அவசரப்படுறாரே, எப்படி கொடுக்கறது? கொடுக்கலன்னா ஒருவேளை அம்மாவா இருந்து நம்ம கொடுக்கலன்னா அது வேற நம்ம மனசு உறுத்த ஆரம்பிச்சிடுமே, இதுவே பெரிய கவலையா போயிடுமே நமக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி சாப்பாடு தானே கொடுக்குறேங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, அதோ வந்துடுறேன், நான் மேல போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. இவர் எங்கேயாவது கிளம்பி போயிட போறார, கோவத்துல கோவிச்சுன்னு போயிட்டா நம்ம கொடுக்கலங்கிற தப்பு வந்துருமேன்ட்டு எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு அவரை வந்து, நீங்க இவரை பாத்துக்கங்க, போயிடாம மட்டும் பாத்துக்கங்க, ஏற்கனவே சாதம் தான் ரைஸ் குக்கர்ல வச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுத்து. அதனால சரி அவசர அவசரமா வந்து ஒரு லெமன் சாதம் மட்டும் கடகடன்னு தாளிச்சு கொட்டி லெமன் சாதத்தை கலந்து ஒரு தட்டுல போட்டு தொட்டுக்க ஏதோ ஒரு அப்பளம் இருந்தது, அதை வச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்ததும், இதை சாப்பிடுங்க ஐயா, நான் அதுக்குள்ளேயும் வந்து தயிர் சாதம் கொண்டு வரேன் உங்களுக்கு, கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல, அப்படியே கையில வச்சுட்டே தான் இருந்தாரு. அப்புறம் மேல வந்து நான் தயிர் சாதம் எடுத்துன்னு போனது கொண்டான்னு சொல்லி அதையும் வாங்கி என்னதான் எத்தனைதான் அறிவு இருந்தாலும் கூட அழகா மேல கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மரியாதையா நல்லாவே கவனிச்சு அனுப்பிச்சிருக்கணும். அந்த அறிவு இல்லையே. யாரோ வராங்க, யாரோ கேக்குறாங்க, சரி சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா அவரோட கோலத்தை பார்த்தாலும் கொஞ்சம் மனசு பயமா இருக்கு. வீட்டுல யாரு, நாங்க 2 பேர் தான் வயசானவங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள கூப்பிடுறதா கூப்பிட வேண்டாமான்னு சொல்லிட்டு வெளியிலயே கார் ஷெட்டுக்கு வெளியிலயே உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொன்னோம். அவரு சாப்பிட்ட விதம் தாங்க, அப்படி ஒரு பருக்க கீழே விழுந்தாலும் கூட அதை எடுத்து சாப்பிட்டுருவாரு. கீழே ஒரு அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அத வந்து உதாரணமா காமிச்சாரா எனக்கு அப்படிங்கறது தெரியல. ஒரு பருக்க கூட கீழே விழுந்தா உடனே அதை எடுத்து சாப்பிட்டு அந்த தட்டுல சாப்பிட்ட சுவடே இல்லாம அத்தனையும் சாப்பிட்டாரு. ஒரு பருக்க கூட தட்டுல இல்லவும் இல்லை. அது சாப்பிடுறதையே என்ன பண்ணாரு, இப்படி கையை தூக்கி, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்க 2 கையை தூக்கி, அது போல அப்படியே வந்து, அதாவது யதார்த்தமா பண்ற மாதிரி அப்படியே 2, 3 தரம் பண்ணாரு அவரு. அப்போ மனசுக்குள்ள ஏற்கனவே இந்த நாள் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம். இதுக்கு முன்னாலேயும் நம்ம அவரை பார்த்தது கிடையாது, அந்த ஏரியாலேயே எங்கேயும் பார்த்தது கிடையாது. இன்னும் வரைக்கும் அதுக்கப்புறமும் பார்க்க கிடையாது நம்ம அவரை. அப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து எங்க வீட்டுல ஒரு பாட்டில் தண்ணி, 2 பழம், பிஸ்கட்டு எல்லாத்தையுமே ஒரு பைக்குள்ள போட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது வாங்கிட்டாரு. வாங்கிட்டு மறுபடியும் அதே போல ஆசீர்வாதம் பண்ணாரு. சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரோட்லயே விழுந்து அவருக்கு நமஸ்காரமும் பண்ணினோம். பண்ணிட்டு மேல வந்துட்டோம் நாங்க. வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம், எந்த பக்கம் போனாரு எங்க. அப்புறம் கூட போய் பார்க்க சொன்னேன், எதுக்கு பாருங்க இந்த வீதியிலயே, இந்த 10 நிமிஷம் தாச்சே, ஒன்னா இந்த கடைசியில போயிருக்கணும், இல்ல இந்த கடைசியில. ஆனா எங்கேயுமே இல்ல, எங்கேயுமே பார்க்கறதுக்கு கிடைக்கல. அப்போ சரி இது அம்மாவுடைய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி, அம்மாதான் அப்படிங்கறது மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு சந்தோஷம் மனசுல, அவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்கு. அப்பவே தோன்றது, இவ்வளவு சந்தோஷமா நமக்கு இருக்குன்னா இது அம்மாவை தவிர வேற யாரா இருக்க முடியும்னு. ஆனா அதே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அம்மாவுடைய மிக தீவிர பக்தி. பக்தனா பக்த, நான் எப்பவுமே வேண்டிப்பேன், இவங்கள மாதிரி பக்திய குடையம்மா, இவங்கள மாதிரி பக்திய எனக்கு குடையம்மான்னு வேண்டிப்பேன். அந்த அளவுக்கு அம்மா பேர்ல பக்தி. அப்பேற்பட்ட ஒருத்தருடைய கனவுல போய் அம்மா சொல்லியிருக்காங்க,
நான் தான் நேத்து வந்து அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அருளும் ஆசையும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் இருக்கும். அது அப்படின்னு சொல்லி அம்மா அவங்க கனவுல சொல்லாத அடுத்து நான் வந்து அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி நேத்து என்னங்க யாருக்குங்க சாப்பாடு போட்டீங்க? யாரு வந்தாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாரு. சாப்பாடு போட கேட்டாரு அவரு. அப்புறம் சரின்னு சாப்பாடு போட்டோம் நாங்க அப்படின்னு. யாரும் இல்லைங்க. அம்மா தாங்க. நான் தான் வந்தேன் அவங்க வீட்டுக்கு. நான் தான் வந்து சாப்பிட்டு எல்லாம் நல்லா திருப்தியா இருந்தது. அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. எங்க இருந்து எங்க தேடி வந்து நம்ம கிட்ட குடுன்னு சொல்லி இல்லாட்டா பார்த்துட்டு கூட பேசாம அவர் நின்றுருந்தா நானும் பேசாம இருந்திருப்பேனோ என்னமோ தெரியல. கண்டிப்பா. குடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கணும்னு என்ன ஒரு கருணை. இல்ல அதான் இந்த ஆனா கலியுகத்துல பேசும் தெய்வமாய் கண்கண்ட தெய்வமாய் இருந்து அம்மா வந்து ஓங்காரத்தில் உறைந்த பிறகும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கொடுக்கின்ற அன்னதானத்தை சாப்பிட உன் வீடு தேடி வந்து நான் சாப்பிட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சாப்பாடுன்னு வரும் பொழுது நான் பழச சொல்ல வேண்டி இருக்கு. பொதுவா வந்து இந்த இயக்கத்துக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து ஒரு 5 தரம் எங்களுடைய வீடுகளுக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்த அந்த முதல்ல சிங்காநல்லூர்ல எங்க பூர்வீக வீடு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து பக்கத்துல அம்மாவுடைய கருணையினால அம்மா வந்து ஒரு ராமநாதபுரம்ங்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அங்க 3 தரம் வந்திருக்காங்க. இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில வாடகை வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுக்கு இங்க சக்திபீட கும்பாபிஷேகத்தன்னைக்கு இங்க வந்தாங்க அம்மா. ஆனா இதுக்கு முன்னாலேயே அம்மா வந்து ஒரு முறை சொன்னாங்க. 85ல ஒரு தரம் அம்மா அந்த சிங்காநல்லூர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்தபோது அம்மா வீட்டுக்கு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 87க்கு அருள்வாக்குக்கு போகும்போது அம்மா சொன்னாங்க. அப்ப நாங்க இங்க ராமநாதபுரம் வீட்டுக்கு வந்துட்டோம். புது வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா. அங்கதான் இருக்கோம் நாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க அருள்வாக்குல, நான் உன் வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் தங்கி இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ சரிம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தெரியல. அப்ப 87ல அம்மா வந்தாங்க. கோயம்புத்தூர் வந்தாங்க. எல்லா இடத்துக்கும் போனாங்க. அம்மா வர்றதுக்குன்னா அந்த குறிப்பிட்ட அம்மா அழைக்கிறது உரிய மரியாதை செய்யணும் இல்லையா? அதுக்கு உரியதை மாவட்டத்துல சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆமா சரி அம்மா வருவாங்க. எப்படி 10 நிமிஷம் நம்ம வீட்டுல இருக்க போறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருந்துட்டேன். வேற எந்த விதமான இதுவும் தெரியல எனக்கு. அப்போ அந்த தடவை என்னாச்சு 87லன்னா அம்மா வந்தாங்க. எல்லா பக்கம் அங்க சுத்தி வட்டாங்க போனாங்க. எங்க வீடு வந்து கொஞ்சம் அது வந்து அப்போ ரோடு சரியில்லாம இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, ரோடு சரியில்லை இன்னைக்கு, நீங்க ரோடெல்லாம் சரி பண்ணி வைங்க. அம்மா வந்து இந்த பொள்ளாச்சி உடுமல்பேட்டை போயிட்டு திருப்பி வராங்க, மறுபடியும் வந்துட்டு உங்க இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்க அதுக்கு முன்னாடியே அந்த தரம் வரும்பொழுது அம்மா அந்த ட்ரிப் வரும்பொழுதே வரேன்னு சொல்லி எல்லாம் ரெடியா இருக்கும். காமாட்சி விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு, பூசணிக்காயெல்லாம் உடச்சி ஏத்தி வச்சாச்சு. அம்மா வரல. எங்க வீடு இப்படி சந்துல போகணும்னா அம்மா மெயின் ரோட்ல அப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. எங்க வீட்டுக்கு வரல அம்மா. அப்போ என்னடா இது வரல. அப்பதான் சொன்னாங்க இல்ல போயிட்டு அம்மா திரும்பி வருவாங்க, ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வருவாங்க, அப்போ உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நாங்க ரோடெல்லாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்கி கொட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனா அம்மா அங்க ஊருக்கு போனவங்க கோயம்புத்தூருக்கு இந்த பக்கமே வரல. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த 87 நாங்க விட்டுட்டோம். வர முடியல எங்களால. அம்மா வீட்டுக்கு வரல. சரி ரொம்ப வேதனையா தான் இருந்தது. அப்போ அம்மாவை போய் பார்த்தோம். அப்புறம் அம்மா பாத பூஜையில இது பண்ணும் பொழுதெல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வரல, அதுல அது மாதிரி உன் வீட்டுக்கும் வரல, அடுத்த தடவை வரும்பொழுது வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து அடுத்து அதுக்கப்புறம் அருள்வாக்குக்கு போன போது அம்மா அருள்வாக்குல என்ன சொன்னாங்க, மகளே 10 நிமிஷம் நான் வந்து உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி கேட்டேனே, நான் வந்து தங்கணும்னா என்ன பண்ணணும் நீ அப்படின்னாங்க. நான் தெரியல, ஒன்னும் பேசாம இருந்தேன். நான் வந்து தங்கணும்னா நீ சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டா நான் தங்கி இருப்பேன், நீ பண்ணல. அதனால அந்த இது நான் எந்த ஏற்பாடும் பண்ணல இல்ல. அதனால அம்மா வந்து குறிப்பிட்டு சொன்னது அன்னதானத்தை. அன்னதானம் நீங்க வரவங்க எல்லாரும்
வரவங்க எல்லாருக்கும், என் அப்போ கூட வரவங்க ஏதோ ஒரு எல்லாருக்கும் கர்ம வினையை தீர்ப்பதற்கு அந்த அன்னதானம் செய்திருந்தால் அந்த 10 நிமிஷம் வந்து அம்மா இருந்திருப்பாங்க. அந்த எனக்கு அது தெரியல, தெரியல. மாயை ஆமா. மாயை வந்து நம்மளுக்கு புரிய விடாம. அனுபவிக்கணும்னு இருக்கே நமக்கு கர்மாவை, அதனாலயோ என்னமோ அப்ப தெரியல. அதனால அந்த தரம் அம்மா வர வேண்டிய சூழல் தவிர்த்து போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா 93ல வந்தாங்க, 95ல வந்தாங்க, 2003ல வந்தாங்க. அந்த 3 தரமும் அம்மா சொன்னபடி அத்தனை பேருக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி, எதிர்த்தாப்புல இடம், காலி இடம் இருந்தது, அங்க ஷாமியானா போட்டு டேபிள் சேர் போட்டு வந்த அத்தனை தொண்டர்களுக்கும், அங்க வந்த பக்தர்களுக்கு எல்லா அத அம்மா வந்து கடைசி வரைக்கும் கூட சொல்லி காமிப்பாங்க. நீ இல்லாத போதே கடன் வாங்கி பண்ணின நீயே, எவ்வளவு சிறப்பா பண்ணின நீ அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணினோம்? நம்ம ஒண்ணும் பண்ணல, பண்ண வச்சது அவதானே. இல்லாட்டா நான் 87ல கோட்டை விட்ட மாதிரி தானே எல்லாத்தையும் விட்டுருப்பேன். ஆனா அதை விடாத, கோட்டை விடாதபடிக்கு அம்மா அதோட உபாயத்தை என்னங்கிறத சொல்லி கொடுத்து, அந்த ஒவ்வொரு முறையும் 3 தரம் வந்த பொழுதும் அம்மா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் வீட்டுல இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு, அம்மா லஞ்சுக்கு தான் 3 தரமும் லஞ்சுக்கு தான் வந்தாங்க. லஞ்சுக்கு வந்து அம்மா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்பி அந்த டீ டைம் முடிஞ்சுதான் கிளம்பி போனாங்க. அந்த ஒரு பெரிய வாய்ப்பு யார் செய்த புண்ணியங்களோ, என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ, தாய் தந்தையர் செஞ்ச புண்ணியமோ, இல்ல என் சுற்றத்தார் அத்தனை பேரும் செஞ்ச புண்ணியம், என் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் செஞ்ச புண்ணியம், அம்மா அந்த 3 தரமும் வந்து சந்தோஷமா அப்ப போகும்போது கூட என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, பாரு அம்மா என்னை பார்த்துதான் கேட்டாங்க, உனக்கு திருப்தியான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லுவாரு. அது மாதிரி அம்மா வந்து சந்தோஷமா இருந்து அந்த அந்த மாதிரி அந்த உணவை உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அன்னதானம்ங்கிறது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. அம்மா எதிர்பார்க்கறது அதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன் இதனாக்க, அம்மா ஓங்காரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அந்த சாப்பாடை வந்து அம்மா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு வித்து முன்னாலேயே அம்மா சொல்லி கொடுத்ததுனால நமக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மாவை நினை மனமே மேல் மறுபுறம் மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.